குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடல் நம்பர் 4. அதில் என்ன இருக்குன்னா, என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அசஸ்சி அண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்சி. அசஸ்சினா யார், எத்தனை விதமான அசஸ்சிகள் இருக்காங்க. ஸோ அசஸ்சினா என்ன மொதல் பார்ப்போம். அண்ட் இன்கம் டேக்ஸ் அசஸ்சி இஸ் எ பர்சன். அசஸ்சிங்கிற ஒரு தனிநபர். who pays tax or any sum of money under the provisions of Income Tax Act 1961. அவர் என்ன பண்ணுவார், பே டேக்ஸ், வருமான வரி செலுத்தக்கூடிய நபரை என்னன்னு சொல்லுவோம், அசஸ்சின்னு சொல்லுவோம். The term assessee covers everyone who has been assessed for his income, the income of another person for which he is assessable. ஸோ ஒரு நபர் தனக்காகவோ இல்லை தன்னை சார்ந்திருக்கும் நபர்களுக்காகவோ வருமான வரி செலுத்தக்கூடிய தகுதியுள்ள நபரை அசஸ்சின்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் அசஸ்சி, டைப்ஸ் ஆஃப் அசஸ்சி as per இன்கம் டேக்ஸ் ஆக்ட். யாரெல்லாம் அசஸ்சின்னு சொல்லுவாங்க. மொதல் அசஸ்சி நார்மல் அசஸ்சி, ரெண்டாவது அசஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி, மூணாவது அசஸ்சி டீம்டு அசஸ்சி, நாலாவது அசஸ்சி அசஸ்சி இன் டிஃபால்ட். ஸோ நார்மல் அசஸ்சினா யார், மொதல் அவர் தெரிஞ்சுக்கிடுவோம். An individual who is liable to pay taxes for the income earned during a financial year. An individual, அவர் ஒரு தனிநபர். அவர் எதுக்குரிய பொறுப்புள்ள நபர், வருமான வரி செலுத்தக்கூடிய தகுதியுள்ள தனிநபரை என்ன சொல்லுவோம், நார்மல் அசஸ்சின்னு சொல்லுவோம். எவர் இண்டிவிஜுவல் who has earned any income or losses incurred during the previous financial years are liable to pay taxes to the government in the current financial year. ஸோ ஒரு இண்டிவிஜுவல்ங்கிறது பொதுவாக ஒரு ஆண்டில் ஏற்படக்கூடிய வரவு மற்றும் செலவினங்கள் அடிப்படையாக வைத்து அந்த நிதியாண்டுக்குரிய வருமான வரி செலுத்தக்கூடிய தகுதியுள்ள நபரை நார்மல் அசஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ இஸ் ஏ சேலரிடு இண்டிவிஜுவல் who has been paying taxes on time over the past 5 years. மிஸ்டர் ஏ, மிஸ்டர் அருண் வச்சுக்கிடுவான். அருண் பண்ணார், சேலரி பீப்புள், மாதம் வருமானம் வாங்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கடந்த 5 ஆண்டுகளாக வருமான வரி கட்டி கொண்டிருக்கிறார். வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு வருமான வரி கட்டக்கூடிய அளவு என்ன பண்ணுறாரு, சம்பளம் வாங்குறாரு. 8 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறாரு வருஷத்துக்கு. அதுக்கேற்றார் போல் வருமான வரி கட்டுறாரு. Then Mr. A can be considered as a normal assessee under the Income Tax Act 1961. 1961 படி இவர் என்ன சொல்லலாம், நார்மல் அசஸ்சின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி. ரெப்ரசன்டேட்டிவ்னா யார், மற்றொரு நபருக்காக வரி கட்டும் பொறுப்பினை ஏற்கக்கூடிய நபரை ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லலாம். There may be a case in which a person is liable to pay taxes for the income or losses incurred by a third party. மூன்றாம் நபர், தனக்காக அல்ல மற்றொரு நபருக்காக வருமான வரி செலுத்தக்கூடிய பொறுப்பினை ஏற்கக்கூடிய நபரை என்ன சொல்லலாம், ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சின்னு சொல்லலாம். Such a person is known as representative assessee. Representatives are the person liable for taxes is a non-resident. யார், வெளிநாட்டில் இருக்கார், என்னுடைய உறவினர் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னா நான் அவருக்காக இங்கே வரி கட்டுறேன்னா, அவருடைய சொத்துக்களுக்காக நான் இங்கே வரி கட்டுறேன்னா நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி. மைனர், ஒரு 18 வயது கீழ் உள்ள நபருக்காக நான் வரி கட்டுறேன்னா நான் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி. லூனட்டிக், மனநிலை சரியில்லாத நபர் இருக்கார், அவருக்குரிய சொத்துக்கள் போக்கு நான் என்ன பண்ணுறேன், வரி கட்டுறேன்னா நான் பேர் என்னது, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி. சச் பீப்புள் வில் நாட் பி ஏபிள் டு ஃபைல் டேக்ஸஸ் பை தம்செல்ஸ். சச் பீப்புள், அந்த மாதிரி நபர்கள், வெளிநாட்டில் தங்கியிருப்போர், மைனர் பீப்புள், லூனட்டிக் பீப்புளால் என்ன பண்ண முடியாது, டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. The people representing them can either be an agent or guardian. ஸோ இவங்களுக்கு ஒரு ஏஜெண்ட்டோ ஒரு கார்டியனோ தேவை. அப்படிப்பட்ட ஏஜெண்ட் கார்டியன் தான் யார், ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி. ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள், கன்சிடர் த கேஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். எக்ஸுங்கிற ஒரு நபர், he has been residing abroad. அப்ராட்னா என்னது, வெளிநாடு. ஃபார் த பாஸ்ட் 7 years, கடந்த 7 ஆண்டுகளாக அப்ராடில் இருக்கார். however he receives rent for 2 house properties he owns in India. அவருக்கு இந்தியாவில் 2 வீடு இருக்குது. அந்த 2 வீடுகளுக்கு என்ன பண்ணுறாரு, வாடகை வசூல் பண்ணுறாரு. he takes the help of a relative. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரிலேட்டிவ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அவரோட பேர் மிஸ்டர் ஒய். ஸோ இதுக்குரிய டேக்ஸை கட்டிடுங்க மிஸ்டர் ஒய் டு ஃபைல் டேக்ஸஸ் இன் இந்தியா.
ஸோ எக்ஸுங்கிறவர் வெளிநாட்டில் இருக்கார், கடந்த 7 வருஷமாக அவருடைய சொத்துக்களுக்கான வரியை அவர் சொத்துக்களுக்கு மூலயமா என்ன கிடைக்குது, அவருடைய வீடுகள் மூலயமா அவருக்கு வாடகை வருமானம் கிடைக்குது. அதற்குரிய டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது யார், மிஸ்டர் ஒய். இன் திஸ் கேஸ் மிஸ்டர் ஒய் ஆக்ட் அஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி இஃப் அசஸிங் ஆஃபீஸர் பிளான்ஸ் டு இன்வெஸ்டிகேட் த டேக்ஸ் ஃபைலிங். ஒய் தான் என்ன பண்ணுறாரு, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி, அதாவது அசஸியோட ரெப்ரசன்டேட்டிவ், அவரோட பிரதிநிதி. மிஸ்டர் ஒய் வில் பி ஆஸ்க்டு டு ப்ரொவைட் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் சமர்ப்பிக்க வேண்டிய பணி இப்போ யாருக்கு வந்துருச்சு, ஒய்க்கு வந்துருச்சு. அண்ட் ஈஸ் எ கார்டியன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ யார், அவர் தான் கார்டியன். யாருக்கு கார்டியன், மிஸ்டர் எக்ஸோட ப்ராப்பர்ட்டிக்கு கார்டியன் வந்து ஒய். ஸோ இவங்களுக்கு பேர் என்ன அசஸி, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. அடுத்து நாம் பார்க்க போகிற அசஸி டீம்டு அசஸி. டீம்டு அசஸினா என்ன, யார் டீம்டு அசஸிங்கிறவர், அவர் வந்து அசஸியாக கருதக்கூடிய நபர். அவர் உண்மையிலே அசஸி கிடையாது, நார்மல் அசஸி கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ். இவர் என்ன பண்ணலாம், அசஸின்னு நம்ம கருதலாம். an individual might be assigned the responsibility of paying taxes. அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. by the legal authority, சட்டப்படி. அவர் என்ன, சட்டப்படி வாரிசு, சட்டப்படி நியமிக்கப்பட்ட நபராக இருக்கலாம். such individuals are called deemed assessee. deemed assessee can be, deemed assessee யாரை சொல்லலாம், the eldest son, வீட்டில் மூத்த மகன் அவர் தாங்க. வீட்டில் 3 பேர் இருக்காங்க, இவர் தான் மூத்த மகன். ஸோ அவருக்கு அந்த உரிமை உண்டு, வருமான வரி செலுத்தக்கூடிய உரிமை உண்டு. லீகல் ஹேர் ஆஃப் டிசீஸ்டு பர்சன், சட்ட வாரிசு, யார் அசஸியாக இருக்காங்களோ அவங்களோட சட்டப்படி உயில்படி வரக்கூடிய வாரிசு. ஹூ ஹேஸ் எக்ஸ்பயர்டு, அவங்க இறந்து போயிட்டாலும் வித்தவுட் ரைட்டிங் எ வில். ஸோ அவங்க உயில்படியோ சட்டப்படியோ அவங்களுக்கு வரக்கூடிய வாரிசு. த எக்ஸிக்யூட்டர் ஆர் எ லீகல் ஹேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ டிசீஸ்டு பர்சன் who has passed on his property to the executor in a writing. எழுத்துப்பூர்வமாகவும் சட்டப்படியாகவும் பதியப்பட்ட நபர். the guardian of a lunatic, an idiot or a minor. இவங்களுக்குலாம் என்ன உண்டு, டீம்டு அசஸி உண்டு இருப்பாங்க. லூனட்டிக்னா என்னது, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோட கார்டியனாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லலாம், டீம்டு அசஸின்னு சொல்லலாம். the agent of a non-resident Indian receiving income from India. ஸோ நான் ரெசிடென்ட், வெளிநாட்டில் வாழ்கிறாரு, ஆனால் அவருக்குரிய வருமானங்கள் எங்கே இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ அவங்களுக்குரிய டேக்ஸை கட்டுறவங்கள பேர் என்ன சொல்லலாம், டீம்டு அசஸின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், மிஸ்டர் பி ஓன்ஸ் ஏ கமர்ஷியல் பில்டிங். பிங்கிறவருக்கு வணிக வளாகம் இருக்குது. ஃப்ரம் விச் ஹி ஏர்ன்ஸ் ரெண்ட் இன்கம். அவருக்கு அதன் மூலிமா என்ன இருக்குது, வணிக வளாகம் மூலிமா வாடகை வருமானம் வருது. ஹி ஹேஸ் ப்ரிப்பேர்டு அண்ட் சைன்டு எ வில் ஸ்டேட்டிங் த ப்ராப்பர்ட்டி. அவர் என்ன பண்ணார், ஒரு உயில் எழுதுறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண, ஷுட் பி ஹேண்ட் ஓவர் டு ஹிஸ் நெப்யூ, அவருடைய மருமகனுக்கு கொடுக்குற. ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு போகும், அவருடைய மருமகனுக்கு போகும். அப்பான் ஹிஸ் டெத் ஹிஸ் நெப்யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் த எக்ஸிக்யூட்டர். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அதுக்குரிய பொறுப்பு யார் தான், அந்த சொத்துக்களுக்குரிய பொறுப்பு அவருடைய மருமகன் தான். அவருக்கு பேர் டீம்டு அசஸி. சட்டப்படி அவருடைய வாரிசாக அறிவிக்கப்பட்ட நபர் என்ன சொல்லலாம், டீம்டு அசஸின்னு சொல்லலாம். will be responsible for paying tax on the rental income thereon. அடுத்து அசஸி இன் டிஃபால்ட். டிஃபால்ட்னா என்ன அர்த்தம், தவறுதல். ஒருவர் வரி கட்ட தவறுகிறார், ஒருவர் வரி வருமானம் தானே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தவறுகிறார். ஸோ அவர் என்ன சொல்லுவோம், அசஸி இன் டிஃபால்ட்னு சொல்லுவோம். அசஸி இன் டிஃபால்ட் இஸ் எ பர்சன் who has failed to fulfill his statutory obligations. அசஸியாக இருக்க, பணம் கட்ட வரி செலுத்த கடமை உள்ள நபர், ஆனால் வரி செலுத்தாமல் விட்டுறார். ஸ்டாச்சுட்டரி அப்படி சட்டப்படி அவர் வரி கட்டணும். ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அவர் வரி கட்டணும். சச் as not paid taxes to the government, ஆனால் வரி கட்டாமல் விட்டுறார். ஆர் நாட் ஃபைல் ஹிஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையும் ஃபைல் பண்ணாமல் விட்டுறார். ஸோ அந்த மாதிரி நபர்களை என்ன சொல்லுவோம், அசஸி இன் டிஃபால்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், an employer is supposed to deduct taxes from the salary. எம்ப்ளாயர்னா யார், வேலை தரக்கூடிய நிறுவனம், சம்பளம் தரக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணணும், வருமானம் அவங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்றார் போல் வருமான வரி பிடித்தம் செய்ய வேண்டும். அது அந்த நிறுவனத்தின் கடமை, எம்ப்ளாயரோட கடமை. சேலரி ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாயீஸ், அவங்ககிட்ட வேலை பார்க்குற நபர்களோட ஊதியத்திலிருந்து எதை பிடித்தம் செய்யணும், வரியை பிடித்தம் செஞ்சுட்டு தான் அவங்களுக்கு சம்பளம் போடணும். எம்ப்ளாயீஸ் பிஃபோர் டிஸ்பர்சிங் இஸ் த சேலரி, சம்பளம் போடுவதுக்கு முன்னாடியே பிடிச்சிடணும். he is then required to pay the deducted taxes to the government. அப்படி பிடிச்ச சம்பள பணத்தை யார்கிட்ட கட்டணும், அரசாங்கத்திட்ட போய்
கட்டணும் குறிப்பிட்ட தேதியில் டியூ டேட். அரசாங்கம் அதுக்கு ஒரு தேதி கொடுக்கும். அந்த தேதிக்குள்ளே போய் அவங்களோட பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட அந்த வரித்தொகையை அரசிடம் செலுத்த வேண்டும். இஃப் த எம்ப்ளாயர் ஃபெயில்ஸ் டு டெபாசிட் த டேக்ஸ் டிடக்டட், எம்ப்ளாயர் அப்படி கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட தவறிட்டார், சம்பளத்திலிருந்து பிடிச்சிட்டாரு ஆனால் யார்கிட்ட இன்னும் கட்டலை, அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் இருக்காருன்னா he will be considered as an assessee in default. அவர் என்னன்னு கருதலாம், வரி கட்ட தவறிய அசஸின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கு. இன்றைக்கி நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, டீம்டு அசஸினா யார், இதை பற்றிய விடைய யோசிச்சு வைங்க. நாம் அடுத்த கிளாஸில் இன்கம்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்த செஷன் மாடலில் இன்கம்னா என்னங்கிற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.